ஹலோ எவ்ரிவன், வாங்க நம்ம இன்றைக்கி ஒரு விளாக் பார்க்கலாமா? என்ன விளாக்னா எங்களோட கிராஜுவேஷன் டே. இந்த கிராஜுவேஷன் டே வைக்கிறதுக்கு எத்தனை வாட்டி திரும்ப கேன்சல் பண்ணாங்க, ஃபைனலாக வச்சுட்டாங்கங்க. அதே மாதிரி நான் சொல்லியிருந்தேன் போன விளாகில் என்ன சாரீ கட்ட போகிறேன்னு தெரிலன்னு சொல்லிட்டு ஃபைனலாக எங்கள் பாட்டி சாரி நான் கட்டிட்டு இப்போ நாங்கள் காலேஜ் கிட்டே போயிட்டுருக்கோம். அண்ணன் தான் என்னை கூட்டிகிட்டு காலேஜ் என்னை விட்டுறாங்க. ஸோ காலேஜ் கிட்டே போயிட்டே இருக்கோம். புதுசாக எங்கள் காலேஜில் ஆல்டர்லாம் பண்ணி பயங்கரமாக பெயிண்டிங்லாம் பண்ணியிருக்காங்களாம். போய் பார்க்கலாம். காலேஜ் கிட்டே வர ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, நர்வஸாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஒரு பக்கம் ஹாப்பியாகவும் இருக்குது. போய் அங்கே என்ன நடக்கும்னு வர எதுவுமே எங்களுக்கு ஐடியாவே இல்லை சுத்தமாக. அதனால் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கேன் போகிறது. காலேஜ் கிட்டே வந்தாச்சு. செம கூட்டம். 2500 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே கிராஜுவேட் ஆகிருக்காங்களாம். ஸோ செம கூட்டமாக இருந்துச்சு. ஃபைனலாக நாங்கள் காலேஜ் வாசலுக்கு போயாச்சு. போயிட்டு அங்கே ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க எனக்காக. சரி சொல்லிட்டு எல்லாரையும் பார்த்துட்டு அப்படியே காலேஜ்குள்ளே என்டர் ஆகிட்டு பார்த்து எல்லோரும் கலர்ஃபுல்லாக பயங்கரமாக சாரீ சுடிதாரோட சாரீ தான் மோஸ்ட்லி 90% சாரீ தான் இருந்தாங்க எல்லோரும். போயிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா கோட் கொடுத்தாங்க. அங்கே எங்கள் பாரதி கலையரங்கம்னு சொல்லிட்டு அங்கே ஆடிட்டோரியம் இருக்குது. அங்கே கோட் கொடுத்தாங்க. கோட் வாங்கிட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. போய் அவங்கள பார்த்துட்டு அப்படியே அங்கே வீடியோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு அந்த கோட் வேறு போட்டுட்டு இருந்தோமா. போட்டுட்ட கோட்டு அந்த டேக் கொடுத்துருந்தாங்க. அந்த டேக் எப்படி போகணுன்னு தெரில. அதை வச்சு நாங்கள் ஃபன் பண்ணி பேசிகிட்டு இருந்தோம். பேசிவிட்டு அப்போ நாங்கள் ப்ரோக்ராம் நடக்கிற இடத்துக்கு போயிட்டால் எல்லாம் டிபார்ட்மெண்ட் வைஸாக உட்கார வச்சுருந்தாங்க. அந்தந்த இடத்துல உட்கார வச்சுருந்தாங்க. நாங்கள் பாட்னினால் எங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சேர்லாம் போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. லெஃப்ட் சைடில் நாங்கள் உட்காந்துட்டு இருந்தோம். ரைட் சைடில் சீனியர்ஸ்லாம் உட்காந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஜாலியாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ப்ரோக்ராம் இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் ஸ்டார்ட் ஆகிடும்னு தெரிஞ்சிச்சு. உடனே என்ன ஆச்சுன்னா எங்கள் மேம் கேட்டாங்க, எங்கள் பேரண்ட்ஸ் யாரையும் கூட்டிகிட்டு வரலையான்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் என்ன நினச்சேன்னா மத்தியானம் மேலே ஆகிடும், சரி மத்தியானத்துக்கு மேலே எல்லோரும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு மாமாலேருந்து அம்மா வரைக்கும் பெரியம்மா எல்லாருமே வர மாதிரி ஐடியா இருந்துச்சு. சித்தி தாத்தா எல்லாருமே வர மாதிரி ஐடியா இருந்துச்சு. சரி சொல்லிட்டு நான் போயிட்டு ஃபோன் பண்ணுறேன், நீங்கள் அப்புறம் ரெடியாகி வாங்கன்றப்ப தான் நான் போய் சொன்னேன். உடனே என்ன ஆச்சுன்னா நான் யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர்னால என்னாச்சு, சீக்கிரமே மினிஸ்டர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. ஸோ சீக்கிரமே ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணால் ஃபஸ்ட்லேயே கொடுத்துருவாங்க போல், எனக்கு அது தெரியாது. சரி சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ஒரு 10:30 நடந்துகிட்ருக்கு. 10:30 என்ன பண்ணேன், சித்திக்கு ஃபோன் பண்ணி வாங்க, ஏன்னா அவங்க ஆர்காட்டில் தான் இருக்காங்க. காலேஜ்லேருந்து ஒரு 5 to 6 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். சரி சொல்லிட்டு அவங்க ஃபோன் பண்ணி வாங்க அப்படி சொல்லிட்டு நான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன். அவங்களும் ஒரு 1/2 hour ஒரு 11க்குள்ளே வந்துட்டாங்க. வந்துட்டு எல்லாம் ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி இவங்களும் பேசி முடிக்கவே லேட் ஆகிடுச்சு. சரி சொல்லிட்டு ஒரு 11:30 11:45 கொடுக்க ஆரம்பித்தாங்க எல்லாருக்கும். ஒரு டிபார்ட்மெண்ட்டாக ரேங்க் ஹோல்டர்ஸ் மட்டும் முன்னாடி உட்கார வச்சுட்டாங்க, எங்களுக்கு தனியாக சீட்டு. நான் என்ன பண்ணேன், அங்கே நான் உட்காரவே இல்லை. மோஸ்ட்லி நான் சித்திலாம் வந்திருந்தாங்க, தாத்தாலாம் வந்திருந்தாங்களா. ஸோ சேஃபாக ஒரு இடத்துல நிற்க சொல்லிவிட்டு அதுக்குள்ளே ப்ரோக்ராம் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சா. நெக்ஸ்ட்டு நாங்கள் போனோம். மொத்தம் 3 rows இருந்துச்சு. அதில் 2 வருஷத்துக்கும் சேர்த்து எத்தனை பேர் ரேங்க் ஹோல்டர்ஸ் யூனிவர்சிட்டி ஹோல்டர்ஸ்லாம் இருக்காங்களோ அவங்கள எல்லாருக்கும் மெடல் கொடுத்தாங்களா. எல்லோரும் லைனாக உட்கார வச்சுட்டாங்க. எங்களுக்கு எங்கள் சேரில் எங்களுக்கு அழகாக நேம்லாம் ஒட்டி எங்களுக்கு இந்த சேர் தான் சொல்லிட்டு அழகாக உட்கார வச்சுட்டாங்க. கடைசியில் பார்த்தா என் ஃப்ரெண்டு வரவே இல்லைங்க. நாங்கள் 2 பேர் தான் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் பிஎஸ்சியில் யூனிவர்சிட்டி ஹோல்டர்ஸ். ஸோ அந்த வரவே இல்லை அந்த ரூஸு. சரி சொல்லிட்டு அவளுக்கு மாற்றி ஃபோன் பண்ணிகிட்டே இருக்க. 10 வாட்டி பண்ண எடுக்கவே இல்லை. அப்புறம் சரி எடுத்துட்டு எப்படியோ ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு என்னென்ன பண்ணணுமோ சர்டிஃபிகேட்லாம் வாங்கி எல்லாத்தையும் ரெடியாக வச்சுட்டு அப்போ தான் உட்காந்துட்டு நாங்கள் அப்புறம் மேலே கூப்பிட்டாங்க. நாங்கள் போய் 2 மினிஸ்டர்ஸ்கிட்டையும் சேர்த்து வாங்கிட்டோம். ஃபைனலாக அந்த மூமெண்ட் இருக்குது, செம்ம ஜாலியாக இருந்துச்சு தெரியுமா. வாங்கிட்டு கீழே வந்துட்டால் எங்களை அதே பிளேஸில் உட்கார சொல்லிட்டாங்க. ஆனால் எனக்கு என்ன, நான் போய் அங்கே தாத்தாவெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துச்சு. நைஸாக உள்ளே சேருக்குள்ளே எப்படியோ அந்த பக்கம் ஓடிட்டு ஃபஸ்ட்டு போய் தாத்தாக்கு அந்த மெடலை போட்டு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்துச்சா. அதுக்கப்புறம் அவர் நின்று எல்லாம் குரூப் ஃபோட்டோ எடுக்க வந்தோம். அப்படி தான் நான் என்ன பண்ணேன், அந்த கோட்டை கழட்டி அவருக்கு ஃபோட்டோ எங்கள் வீட்டில் நான் தான் நான் எல்லாம் அண்ணாங்கலாம் கிராஜுவேஷன் ஆனாங்க, எல்லாம் இன்ஜினியர்ஸ். ஸோ நான் சயின்ஸில் நான் தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டு. ஸோ அழகாக போட்டு அவருக்கு ஒரு மாதிரி ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா பாட்டி இல்லை. ஸோ அந்த சாரீ கட்டி நான் அவருக்கு அங்கே அதை போடணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எனக்கு அது ஒரு
தூடிகிட்டே இருந்துச்சு. சரி அதே மாதிரி நான் வந்து போட்டேன், சித்திக்கு மெடல் போட்டு விட்டேன், பாப்பாவை எல்லாம் போட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்து ஜாலியாக அங்கேருந்து அவங்கள நான் கிளம்ப சொல்லிட்டேன். சரி நீங்கள் கிளம்புங்க, முடிஞ்சிருச்சு, நான் முடிச்சுட்டு வரேன் சொல்லிட்டு கிளம்பிட்டேன். ஏன்னா நாங்கள் குரூப் ஃபோட்டோலாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் முடிச்சுட்டு வரேன், நீங்கள் கிளம்புங்க சொல்லி அமுச்சு வச்சிட்டேன். இந்த காலேஜ் பற்றி சொல்லணுன்னா நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னா, ஸ்கூல் முடிச்சுட்டு ஒன்றா போய் காலேஜ் படிக்கலாம்னு சொல்லிட்டு ஜாலியாக பிளான் பண்ணோம். அதுக்கேற்ற மாதிரி ஒன்றா கவுன்சிலிங் ஒன்றா தான் அப்ளை பண்ணோம். ஆனால் வந்து யாருக்கும் ஒன்றா கிடைக்கல. ரெண்டு பேருக்கு ஒன்றா கிடச்சி, தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் 2 பேர், மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் 2 பேர், சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அந்த மாதிரி கிடச்சிச்சா. ஸோ வந்து நானும் நிவியும் மட்டும் ஒன்றா பாட்னி வந்துட்டோம். வந்து நான் இந்த காலேஜ் ஜாயின் பண்ணும்போது நான் இந்த குரூப் தான் எடுக்கணும்னு நான் வந்து நினைக்கவே இல்லை சத்தியமாக. நான் வேறு குரூப்புக்காக தான் நான் இந்த காலேஜ்க்கு வந்தேன். ஆனால் வந்து என் ஃப்ரெண்டு இந்த நிவி எடுத்துட்டேன்றதுக்காக தான் நான் வந்து இந்த குரூப்பை எடுத்தேன். ஆனால் வந்து நாங்கள் ஒரு இது வச்சுருந்தோம், ஒரு கோல் வச்சுருந்தோம். நம்ம இந்த காலேஜ் முடிஞ்சு வெளியே போகிறதுக்குள்ளே நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருக்கணும், நம்ம பேர் அந்த காலேஜில் இருக்கணுன்ற மாதிரி அது எங்களோட மைண்ட் செட்டாகவே இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி பயங்கரமாக படித்தோம். காம்படிஷன் நடக்கும், யார் ஃபஸ்ட்டு வரா, யார் செகண்ட் வரா, இதில் யார் ஃபஸ்ட்டு, அதில் யார் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி காம்படிஷனும் போகும். ஆனால் அந்த இடத்துல நாங்கள் பொறாமையும் கிடையாது. ஏன்னா வந்து சரி நீ வந்துட்டியா, சரி நெக்ஸ்ட் டைம் நான் வரேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் வந்து இவ்வளோ தான் காம்படிஷன் நடந்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப்புன்ற மாண்டில் வந்து யாருமே மிஸ்யூஸ் பண்ணது கிடையாது. அதில் வந்து கரெக்டாக தான் இருந்தோம். அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். ஒருத்தி தான் ஊட்டி விடுவா, நீ மட்டும் தான் ஊட்டி விடுவா, நாங்கள் எல்லாம் சாப்பிடுவோம். அந்த மாதிரி வந்து அந்த பாண்டமே நாங்கள் இது பிரேக் பண்ணவே இல்லை. இந்த ஸ்டடீஸில் வந்து நாங்கள் அதை இன்க்ளூடாக பண்ணல. இது தனி அது தனி, அந்த மாதிரி தான் நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் தான் பண்ணோம். அந்த மாதிரி செம்ம ஜாலியாக இருக்கும். அந்த காலேஜில் வந்து எனக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஃப்ரெண்டு இருக்காங்கங்க. ஒரு டிபார்ட்மெண்ட் விட மாட்டேன், எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் எனக்கு தெரியும், ஆல்ரவுண்டர்ன்ற மாதிரி சொல்லலாம். பயங்கரமாக எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் போனாலுமே 10 நிமிஷம் விடாமல் பேசிட்டு தான் வருவேன். அந்த அளவுக்கு எல்லாத்துலேயுமே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒருத்தவங்களும் பார்த்து, ஏன்னா இவனுங்களுக்கே ஏறும், டென்ஷன் ஆகும், எப்போ தாண்டி வருவேன்ற மாதிரி. அந்த அளவுக்கு வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இவனுங்களை சமாளித்து அவங்கக்கிட்ட பேசிட்டு வரத்துக்குள்ளே போதும்னு ஆகிடும். அப்புறம் வந்து இந்த சாப்பிட்றது, கிளாஸ் கவனிக்கிறது, பேசுறது, கிளாஸ் கட்டடிக்கிறது எல்லாமே பண்ணியிருக்கோம். செம்ம ஜாலியாக இருக்கும். அதே மாதிரி மெயினாக வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஸ்பெஷலாக மேம்லாம் இருப்பாங்க. அதே மாதிரி எல்லா மேமே எனக்கு ரொம்ப ஸ்பெஷலுங்க. சீரியஸாக சொல்லணுன்னா எல்லா மேமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா மேமுக்கும் என்னவே ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்குன்னு ஸ்பெஷல்னால் ஒரு 2 மேம் இருக்காங்க. அது வந்து எப்போவுமே அவங்க ஸ்பெஷலு. அதேமாதிரி மற்ற டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து எல்லா மேமும் ஓரளவுக்கு தெரியும். ஆனால் வந்து அதுலேயும் வந்து ஒரு மேம் ரொம்ப ஸ்பெஷலுங்க. கரெக்டாக வந்து அன்றைக்கி எனக்கு கிராஜுவேஷன் அன்றைக்கி நான் அவங்கள பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு இதுவாக இருந்துச்சு. கரெக்டாக அவங்களையும் பார்த்துட்டு அவங்க எனக்காக வந்து எப்போவுமே என்னை பார்த்தா எனக்காக ரோஸ் வாங்கி கொடுப்பாங்க. அன்றைக்கா அந்த ரோஸ் வாங்கி கொடுத்தாங்க. எல்லோ கலர் ஒன்று, லைட் பிங்க் கலர் 2. அப்புறம் அவங்கள பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் வந்து அதனால் ஒரு இடத்துல உட்கார முடியல, சுற்றிட்டே தான் இருந்தேன். அப்புறம் தான் அந்த வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு கேப்லாம் போட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். எப்போவுமே வந்து மனசில் இருக்க காலேஜ்னால் வந்து இந்த காலேஜ் சொல்லலாம். ஏன்னா இதுக்கப்புறம் எங்களுக்கு இந்த காலேஜுக்கு இந்த பாண்டு ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு மெயினான விஷயம் என்னென்னா வந்து நான் 2 பேரும் இந்த இடத்துல ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எங்கள் பாட்டியும் எங்கள் மேம் ஒருத்தவங்க. அவங்க இப்போ இல்லை, ஆனால் வந்து அவங்க ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன். அவங்க வந்து ரொம்ப ஆசைப்பட்டாங்க நாங்கள் வந்து யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர்ஸாக ஆகணும்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க. இன்னும் பேசணும்னு நினச்சா நான் பேசிகிட்டே போகலாம். இதோட நான் முடிச்சுக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் பாய், தேங்க்யூ.